அமரன் படம் எப்படி இருந்தது? இந்த படம் பார்க்காதீங்க, நல்லா இல்லை. ஆக்டிங் சிவகார்த்திகேயன் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை வேற யாராச்சும் பண்ணியிருக்கலாம். படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மூணாவது வந்து கொஞ்சம் ஆக்ஷன்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லை. ஓவராலாக வந்து ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த படம் நீங்கள் யோசிச்சுட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களா எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். அமரன் படம் எப்படி இருந்தது? நான் யூகேலேருந்து பார்த்துருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்மி பேக்ரவுண்ட். எங்கள் தாத்தா ஆர்மி, அப்பா ஆர்மி, எங்கள் மாமாங்க எல்லாம் ஆர்மி, சித்தப்பா ஆர்மி, எங்கள் அண்ணா ஆர்மி, எல்லாருமே ஆர்மி. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த படம் பார்க்காதீங்க, நல்லா இல்லை. எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆக்டிங் சிவகார்த்திகேயன் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் பண்ணியிருக்கலாம். அப்புறமா இது படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே. மூணாவது வந்து கொஞ்சம் ஆக்ஷன்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லை. ஓவராலாக வந்து ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த படம் நீங்கள் யோசிச்சுட்டு போங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் நிறைய பேர் வந்து இந்த குறைகளையே சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சிவகார்த்திகேயன் வந்து ஃபிட் ஆகலை, இல்லை வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து எப்பயும் உங்களுக்கு தெரியும், யூகேயில் நம்ம லண்டனில் ஒரு படம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் ரிவ்யூ எடுப்பேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு டைம் என்னால் ரிவ்யூ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த ஃபைனல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃபீல் எங்களுக்கு தெரியும் ஆஸ் அ ஆர்மி ஃபேமிலி. ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிவ்யூக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது ஒன்று ஒரு டைம் ஆச்சும் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்க உங்கள் யார் இருந்தாலும் இந்த படத்துக்கு டெஃபினட்டாக அழைச்சிட்டு போங்க. இது வந்து ஒரு பயோ எபிக் ஆஃப் மேஜர் முகுந்த். ஸோ முகுந்த் வந்து லைஃப்பில் என்ன பண்ணார், அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த பீயிங் செல்ஃப்லெஸ்னால் என்ன, தேசபக்தினா என்ன, பேட்ரியாட்டிசம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி லவ்க்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒரு அம்மா அப்பாவாகட்டும், ஒரு ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அவங்களாம் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆர்மியோட மக்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இதை போய் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். நீங்கள் நிறைய பயோ எபிக்ஸ் பார்த்து எல்லாத்தையும் தூக்கி விட்ருக்கீங்க. இந்த பயோ எபிக்கை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல, போய் பார்க்கலன்னா இதோட இந்த மாதிரி பயோ எபிக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, பல ஸ்டோரிஸ் இருக்குது. எனக்கே தெரிஞ்சு என் கூட இருக்கவங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட லைஃப், அவங்களோட ஸ்டோரிஸே இருக்குது. அதே கார்கிலில் இன்னொருத்தர் நாட்டுக்காக உயிரை கொடுத்தாரு. அதுவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படம் பயோ எபிக் ஆஃப் இதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னால் இந்த படத்தை இப்படி தான் எடுக்க முடியும். இது வந்து நான் சொல்கிற ஃபேர் கேம் சூப்பராக கரெக்டாக எடுத்திருக்காங்க. எப்படின்னா ஒரு படத்தை அவங்க வந்து என்ன கொஞ்சம் மசாலா போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த படத்தை எடுத்தால் அது டாக்குமெண்ட்ரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட் வருவோம், எப்படி யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ மெயினாக வந்து டைரக்டர்ஸ்க்கு குடோஸ். இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டோரியை எடுத்துகிட்டு தைரியமாக நம்ம ஊர் மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகே, அது அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர். எனக்கெலாம் ரொம்ப ஹாப்பி. நான் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸு யார் வந்திருந்தாங்களோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம், படத்தோட மியூசிக். மாஸ்லலாம் பயங்கரமாக அடிச்சிருக்கலாம் அப்படின்லாம். இந்த படத்துக்கு இப்படி தான். ஏன்னா இது பண்ணியிருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எனக்கு தோன்றுறது, இது மேபி நான் தப்பாக இருக்கலாம், அவங்க வேணும்னே இது வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளார வச்சுருக்கணும், அப்போ தான் இந்த ஸ்டோரி போய் சேரும் அப்படின்னு. இல்லைனா இது ஒரு மாஸ் ஹீரோ படம் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்பராக ஜிவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங்கில் எனக்கு வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலாம். எப்படின்னா இந்த படத்துக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவர் பாடி குறைச்சிருக்காரு. யாரோ வந்து ஒரு ரிவ்யூர்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க, அவர் காலேஜ் பையனாக நம்பி தான் ஆகணும்னு. நம்புகிற மாதிரி இருந்தது. நல்ல சிசில்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ரிவ்யூரை அந்த மாதிரி வந்து நிற்க சொல்லுங்கள், முடியாது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த யங் ஸ்டேஜ்லேயும் அந்த மாதிரி ஆர்மி ஸ்டேஜில் ப்ராப்பர் க்ளோஸ் கட் அடிச்சுட்டு ஷார்ப்பாக இருக்கும்போது சிவா சூப்பராக இருக்கார். அது மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி சிவாக்கு வேறு ஃப்யூச்சரே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஹீ இஸ் டூயிங் குட், ரைட் பாத்தில் கரெக்டாக போயிட்டுருக்கார். சாய் பல்லவியை பற்றி எல்லாருமே பேசினாங்க, நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஷீ இஸ் லிவ் தி அந்த ஃபுல்லாக வந்து அந்த கேரக்டராகவே இருந்திருக்காங்க.
இந்த கையை இப்படி இப்படி வைக்கிறதுலாம் அது நிறைய டைம் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து அது நிச்சயமாக அவங்களோட மேனரிசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேனரிசம்லாம் பார்க்கும்போது அதை கரெக்டாக அதே மாதிரி அதே மீட்டரில் கொண்டு வந்திருக்கோம். மலையாளமும் அவங்க வந்து மலையாளத்தில் பேசுறது கூட நல்லா ட்ரை பண்ணி சூப்பராக அவங்க பேசியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த எதிர்பார்த்து உட்கார்றது, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எப்போ ஹஸ்பண்டை பார்ப்போன்னு, அது சொல்லணும்னு ஆசை, ஆனால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா பார்த்துருக்கேன் இதெல்லாம் பண்ணி. ஸோ இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த ஃபிலிம் வர எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த சோட போடல. அவங்க அம்மாவாகட்டும், சிவகார்த்திகேயன் அம்மாவாகட்டும், அதே மாதிரி சாய் பல்லவிக்கு பேரண்ட்ஸாக வந்தவங்க எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் ஃபேமிலி ஃபுல் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ரீநகர்லேயே போய் காஷ்மீர்லேயே போய் அந்த இடத்துலையே எடுத்தாங்க. அந்த இடத்த நிறையா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து ஈஸியாக உட்காந்து பேசலாம், இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு. இப்போ நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. இந்த படம் வெளியில் வந்துடுச்சு, இந்த படம் வந்து நல்லா இருக்குது, எல்லாருமே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஒன்லி ரிவ்யூவர்ஸ் மட்டும்தான் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து படத்தை பார்த்துட்டு வர மக்கள், நார்மலான மக்கள் எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ என்னென்னா, நான் ரிவ்யூவர்ஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, இந்த அல்காரிதத்துக்காக ஒரு ரிவ்யூ பண்ணுறது நிறுத்துங்க. ஃபேர் அண்ட் ஷேர். உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது மனசில் தோணல ஒன்று, அதை அப்படியே வந்து பேசுங்க. இதுதான் அந்த காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்களே ரிவ்யூனா என்ன, டீ கடையில் உட்காந்து படத்தை பற்றி பேசுவாங்கன்னு. அதுதான் அங்கே வந்து இந்த அல்காரிதம்லாம் வேலையெடுக்காது. என்ன சொன்னால் இது நல்லா வரும், என்ன சொன்னால் இந்த பசங்க மேலே போய் பார்ப்பாங்க, அதுதானே பண்ணுறீங்க. இப்போ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் அதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன தான் இவன் சொல்ல வரான்னு பார்ப்பாங்க. அப்படியே எனக்கு ஓடாது, பட் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, ரிவ்யூ வந்து இப்போ போக வந்து ரிவ்யூஸை பார்த்துட்டு படம் நம்பி போய் முடிய மாட்டேது. ஏன்னா எல்லா ரிவ்யூரும் ஒரு ஸ்டைலில், ஓகே நான் இந்த விஷயம் சொன்னதுனால போன ரிவ்யூ சூப்பராக போயிடுச்சு, இதே அப்படியே மீட்டரை பிடிப்போம், அதே இதில் தான் போகிறீங்களே தவிர, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள், வந்து ஓப்பனாக வந்து உட்காந்துட்டு என் மனசில் இது தோணுச்சு அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு ரிவ்யூ இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே எனக்கு சொல்லுங்கள், இந்த ரிவ்யூவர் சூப்பராக இருக்கும், இந்த படத்தை இவர் போய் பார்த்தோன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ஒரு படம். இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஆர்மி காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாம் நச்சுன்னு இருந்தது. அதே மாதிரி வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அருமையாக, அந்த ஸ்டண்ட் சூப்பராக வந்தது. அப்புறம் வேறு என்ன, எடிட்டிங் சூப்பர். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருடைய லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்டிங்கும் சூப்பர், எல்லாரோடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி சாய் பல்லவி. ஏன்னா இந்த ஸ்டோரியே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகுது. ஸோ அவங்க டெஃபினட்டாக முன்னாடி நிற்கணும். அண்ட் சிவகார்த்திகேயன் எஸ்கே வந்து சான்ஸே இல்லை, பிக் ஃபேன் ஆகிட்டோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் இன்னும் எடுத்து பண்ணணும். நாங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் உங்கள்கிட்ட பார்க்கணும். ப்ரொடியூசர் டு குடோஸ் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ். கமல் சார் வந்து அன்றைக்கே சொன்னாங்க, இந்த கதை வந்து நடந்துடுச்சு, இதை நான் எடுக்கிறேன், இது ரிஸ்க்கு தான், ஆனால் நான் எடுப்பேன், இது வந்து நான் சொல்லியே ஆகணும், இது என்னோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சார். அருமையாக சூப்பராக பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இந்த படம் நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் வரும். ஸோ டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ.